அநீதியின் எதிர்குரல் அந்த நிகழ்ச்சியின் சார்பாக புதுச்சேரி மக்களோடு இன்றைய புதுச்சேரியின் அரசியல் சூழ்நிலைகள் குறித்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் என்று சொல்லிதான் பாஜக என்ஆர் கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தது. அவர்கள் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஆனால் இன்றைக்கு புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரியாக இருக்கிறதா என்ற கேள்விதான் இப்போ நம் முன் நிற்கிறது. இன்றைக்கு புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரி என்று சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஒஸ்ட் புதுச்சேரியாக தான் இருக்கிறது. இது புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். ஏன்னா இவர்கள் வந்ததுலேருந்து ஒரு 100-200 பாராக இருந்த ரெஸ்டோ பாரு மற்ற பார்களுடைய எண்ணிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட இன்னைக்கு ரெஸ்டோ பார்கள் வந்திருக்கிறது. இங்கே போதை கலாச்சாரம் பெருகி இருக்கிறது. கஞ்சா, அபின், இன்னும் இந்த கூல் லிப்புன்னு சொல்கிற இந்த மாதிரியான பள்ளிகளுக்கு அருகில் உள்ள கடையில் கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கு இங்கே போதைப் பொருளுடைய புழக்கம் மிக அதிகமாக மாறி இருக்கிறது. அதே மாதிரி வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி தொடர்ச்சியாக புதுச்சேரியில் நீங்கள் பத்திரிகையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 3-4 படுகொலைகள் நடைபெறுகிறது. இன்றைக்கி பேப்பரை திறந்தா ஒரு கொலை இல்லைனாக்கா நிம்மதி அடைகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி புதுச்சேரி இருக்கிறது. தினம்தோறும் ஏதாவது ஒரு விஷயங்கள், அதே மாதிரி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குகளாக இருக்கட்டும், திடீர்னு குடிச்சிட்டு ஒரு பொண்ணு, இப்போ பாகூரில் கூட ஒரு சம்பவம் அந்த மாதிரி நடந்தது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் அதிகரிப்பதற்கு காரணம் இந்த அரசு டூரிசம் டெவலப்மெண்ட் அப்படின்ற பேரில் இங்கே வந்து ஒரு ட்ரக்ஸ் அண்ட் செக்ஷுவல் டூரிசம் அதைத்தான் இவர்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அதில் வந்து புதுச்சேரியை இன்னைக்கு வந்து ஒரு போதைச்சேரியாகவும் கஞ்சாச்சேரியாகவும் கொலைச்சேரியாகவும் மாறி இருக்கிறது என்று புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் அவர்களுக்குள் பேசிக்கொள்ளும் வழக்கமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. புதுச்சேரினா இங்கே ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலமாக இது பார்க்கப்பட்டது. இங்கே வரவங்க மணக்குள விநாயகர் கோயிலுக்கும் ஆசிரமத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டூரிஸ்ட் க்ரௌடு ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக உள்ளே வந்துகிட்டு இருந்தது. அது கடந்த 5 ஆண்டுகளில் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களில் புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு அவங்க வீட்டில் இருந்து, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் ஜாம், எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவங்க கட்டமைக்காமல் டூரிசம் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி போதை கலாச்சாரத்தை இங்கே பெருக்கி வச்சிருக்கிறதுன்னு விளைவா அண்டை மாநிலங்களிலிருந்து இளைஞர்கள் கூட்டம் இங்கே படையெடுத்து உள்ளே வராங்க. இவங்கெல்லாம் வர்றது எதற்காக? இந்த போதைப் பொருளுக்கும் இந்த மதுவுக்கும் மாதுவுக்கும் எல்லா விஷயங்களும் இங்கே கிடைக்கிறது. அப்போ அதை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுகிறேன் என்று சொன்ன இந்த அரசு 4.5 ஆண்டுகளில் ஒஸ்ட் புதுச்சேரியாக மாற்றியிருக்கிறது. இதில் இன்னும் குறிப்பாக நாம் பார்க்க போனோம்னா எல்லா விஷயங்களையுமே எடுத்துக்கலாம். இந்த அரசில் ஒரு ஊழல் மலிந்த ஒரு அரசாக இது இருக்கிறது.